டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசு முற்றிலும் ஒரு புதிய பாதையை நோக்கி, புதிய ஒழுங்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு பிறகு இங்கே தலைமையிடத்தில் ஒரு வெற்றிடம் வருகிறது. அங்கே யார் அடுத்தது வரப்போகிறார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அவர்களோடு இருந்த அந்த தலைமை போட்டியெல்லாம் நிறைவுற்று அதன் பிறகு தனித்து அதிமுகவை தலைமை தாங்கக்கூடிய அந்த திறனுக்கு தற்பொழுது அவர் 2026 தேர்தலையும் சந்திக்கவிருக்கிறார். கடந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா இல்லாத, எம்ஜிஆர் இல்லாத, ஓபிஎஸ் அதே போல சசிகலா, டிடிவி தினகரன் இல்லாத ஒரு அதிமுகவினுடைய தனித்துவமான தலைமையில் தேர்தலை சந்தித்து 20 விழுக்காடு வாக்குகள் நிரூபித்து கொண்டார், தன்னைத்தானே பரிசோதித்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. புதிதாக முதன்முறையாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலில் எல்லா தேர்தல்களிலுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். ஆனால் தனித்து நின்றல்ல, முழுக்க கூட்டணி பலத்தில் தான் நின்றார். அவர் 2021 பெற்ற சட்டமன்ற தேர்தல் பெரு வெற்றியாகட்டும், 2024 ஆண்டு பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பெரு வெற்றியாகட்டும், இந்த வெற்றியெல்லாம் அந்த தொடர் வெற்றிகள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்ததற்கான அடிப்படை காரணம் அவருடைய கூட்டணி கட்சியினர் தான். குறிப்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்த காரணத்தினால்தான், வலுவாக இருந்த காரணத்தினால்தான் 2021 மற்றும் 2024 ஆகிய தேர்தல்களிலும், உள்ளாட்சி தேர்தல்களில் எல்லாம், இடைத்தேர்தல்களில் எல்லாம் பெரிய வெற்றியை மு.க. ஸ்டாலின் அவர்களால் பெற முடிந்தது. ஆனால் 2021 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறுதியாக 2026 தேர்தல் வருவதற்கு ஓராண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் இடையே நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு குரல் விசிகாவிலிருந்து முதலாக ஆதவ் அர்ஜுனா, அப்பொழுது அங்கே இருக்கார், அவர் மூலமாக வெளியே வந்தது. அதன் பிறகு இதே குரலை இடதுசாரிகளும் எழுப்ப தொடங்கினாங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து மிகப்பெரிய குரலாக இது ஒலிக்க தொடங்கியது. மிக முக்கியமான ஒரு 3 இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட, தத்துவங்கள் கொண்ட 3 அமைப்புகள் மிக முக்கியமாக கவனிக்கணும். விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரி கட்சிகள், அடுத்ததாக காங்கிரஸ். இவர்கள் வெளிப்படையாகவே இந்த குரலை எழுப்புகிறாங்க. அதிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு மூத்த தலைவர்கள், அரசியலில் மிக அனுபவம் வாய்ந்த பழுத்த பழமாக இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. என்ன காரணம்னா, இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி இல்லாமல் புதிய வரவாக தாவேகா, விஜய் அவர்களுடைய தாவேகா வளர்ச்சி பெற தொடங்கிய ஒரு நிலை, அவர்கள் களத்துக்கு வந்துவிட்ட நிலை. இந்த நிலையில தான் இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான இந்த ஒரு பூசல்கள் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற உரிமை குரல்கள் எல்லாம் எழுகிறது. ஆனால் இந்த உரிமை குரல்களை திமுக ரசிக்கவில்லை என்பது கடந்த காலத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இறுதி நேரத்தில் தொகுதி பங்கீடு குறித்து வந்தபோதெல்லாம் கூட திமுக அவர்களை அலட்சியப்படுத்தியதோடு அவர்கள் மனம் வருந்தும்படியே வெளிப்படையாகவே திமுக செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா, இந்த கட்சிகளுக்கு இறுதி வரை விசிகாவிற்கு அவர்கள் இடங்கள் ஒதுக்குவதில் இருந்த குளறுபடிகள், அவர்கள் விரும்பாத இடங்களை எல்லாம் கொடுத்த குளறுபடிகள், இப்படிப்பட்ட நிலையில் இறுதியாக ஒரு வடிவம் பெற்றுவிட்டது. காங்கிரஸ் ஒரு 27 இடங்களோ 28 இடங்களோ அவை பெற்றுக்கொண்டு விட்டன. விசிகாவிற்கு அவர்கள் கேட்ட இடங்களை விட குறைவான இடங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டது, அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதே போல தான் இடதுசாரிகளும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அவர்கள் முகத்தில் அடித்தால் போல அரை விழுக்காடு இருக்கக்கூடிய தேமுதிகவை அழைத்து சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களுக்கு 10 இடங்களும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் அளித்தது திமுக. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விசிகா இடதுசாரிகளை அவமானப்படுத்தும் நோக்கிலும், உங்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டீங்கல்ல, அதெல்லாம் நான் தர முடியாது, மாறாக தேமுதிகவுக்கு நான் இந்த சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பேன் என்பதாக வெளிப்படையாக நமக்கு தோன்றினாலும் கூட, தேமுதிகவை இறுதி நேரத்தில் இத்தனை இடங்கள் கொடுத்து தன் பக்கம் இழுக்க வேண்டிய தேவை திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இன்னொரு பார்வையில் நம்ம அதை பார்க்கணும். இப்போது தாவேகா என்கிற கட்சி வருகின்ற காரணத்தினால்
காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லாம் அந்த பக்கம் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் கொஞ்சம் இறங்கியே அவர்கள் களத்தில் இறங்கி நின்று பேசினார்கள். அவர்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு தயங்கவில்லை. ஆனால் அதே வேளையில் அதற்கான சூழல் பார்த்தீங்கன்னா உருவாகவில்லை. நிலை இப்படி இருக்கும்போது தாவேக்காவை வைத்துத்தான் திமுகவை இவர்கள் பேரம் பேசினார்கள் என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஆக தமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிமுக பக்கம் போக முடியாது. ஏன்னா அது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கைகளுக்கு நேர் எதிரான விசிகாவும் இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும் அவர்களோடு போக முடியாது. எனவே இந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மாற்று வாய்ப்பாக தாவேகா விஜய் இறங்கியிருந்தார். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் விஜய் முழுக்க முழுக்க இந்த கட்சிகளை எல்லாம் அரவணைத்து அவர் எடுத்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தார்னா அங்கே விஜய் ஒரு தவறு செய்திருந்தார். எந்த கட்சியாக இருந்தாலும் தனக்கு கீழே கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது போல அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த கட்சிகளுக்கு அது ஒரு இடையூறும் தயக்கமும். விஜயை நம்பி இப்பொழுது போக முடியுமா என்கிற கேள்விகள் எல்லாம் ஒரு புறம் வந்தது. ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் பின்னணியில் பார்த்தா விசிக இடதுசாரிகளை தவிர காங்கிரஸ் கட்சியை சற்று நாம் இன்னும் உற்று நோக்கினால் மாணிக்கம் தாக்கூர் அதே போல திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களெல்லாம் கலகக்குரல் எழுப்பிய போது அவர்களை எல்லாம் கண்டிப்பதற்கு ராகுல் காந்தி எந்த முயற்சியும் எடுக்கல. அப்போ ராகுல் காந்தியோட அவருடைய ஆசீர்வாதத்தின் பேரில் தான் இவர்களெல்லாம் பேசுகிறார்கள் என்பது உறுதியாகி கொண்டே இருந்த நிலையில் கடைசியாக சில நாட்களுக்கு முன்பாக புதுச்சேரி தேர்தல் பரப்புரைக்கு வந்த ராகுல் காந்தி திமுக தலைவர் பெயரையே உச்சரிக்கவில்லை, அதே போல கட்சி பெயரையும் திமுக பெயரையும் உச்சரிக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. அப்போது அவருடன் வந்திருந்த பிரியங்கா காந்தி சென்னை வந்துவிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவில்லை. அதன் பிறகு அவர் போயிட்டார். இன்று தமிழ்நாடு வந்த ராகுல் காந்தி ராணிப்பேட்டையில் பேசின அந்த உரையை தான் நான் கேட்டேன். எந்தெந்த இடங்களில் பங்கு பெற்றார் நான் பார்க்கல. ஆனால் அவர் பார்த்தோம் அப்படின்னா அவரும் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவில்லை. இது குறித்து ஆர்எஸ் பாரதி திமுகவினுடைய நிர்வாகியை கேட்டபோது அவருக்கு நேரமில்லை. அதே போல் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது. இது திமுகவினுடைய வரலாற்றில் புத்தம் புதிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் திமுக எப்பொழுதுமே கூட்டணி அமைத்துத்தான், குறிப்பாக இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட கட்சிகளை எல்லாம் தம்மோடு இணைத்து எப்பொழுதும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு அவர்கள்தான் முதலாக மேடையிலே அத்தனை தலைவர்களும் ஒன்றாக நின்று தோன்றி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் எல்லாம் இடதுசாரி சிந்தனையோடு இருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனையோடு இருக்கக்கூடிய கட்சிகள், எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இப்படித்தான் கடந்த கால அரசியல் திமுகவினுடைய அரசியல் இருந்திருக்கிறது. குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த சோனியா காந்தி ஆகட்டும், எல்லோருமே ஆகட்டும் ஒன்றாக ஒரே மேடையில் தோன்றுவார்கள். அது மிகப்பெரிய ஒரு திமுகவினுடைய ஒற்றுமையை, கூட்டணி ஒற்றுமையை காண்பிப்பதாக இருக்கும். அவர்களுக்குள் எத்தனை பிணக்குகள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அவர்கள் ஒன்றாக நின்று தேர்தல் பரப்புரை செய்வார்கள், தேர்தல் வெற்றிகளை பெறுவார்கள். ஆனால் இந்த 2026 தேர்தலில் திமுகவினுடைய இந்த கூட்டணியினுடைய உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களே ரசிக்கும்படியா இல்லை. இதற்கு முன்பு அப்படி இருந்தது போல கேள்விப்பட்டதில்லை. இத்தனை ஆண்டு காலம் நாம் பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கோம். திமுகவினுடைய கூட்டணி என்பது எப்பொழுதுமே மிக வலிமையாக இருக்கும். ஒரே குரலில் எல்லாமே ஒலிப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வாத விவாதங்களில் கூட திமுக சார்பாக திமுகவினரை விட அதிக அளவு திமுகவிற்கு ஆதரவு கொடுத்து பேசியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான், காங்கிரஸ் கட்சியினர். இவர்கள் தான். அது காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக காங்கிரஸ் கட்சி பேச்சாளர்களாக திமுகவை ஆதரித்து பேசுவாங்க. ஆக காங்கிரஸ், இடதுசாரிகள் கட்சிகள் ரெண்டும் விசிக, அந்த 4 கட்சிகளுமே கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவினரை விட திமுகவிற்கு அதிக அளவு ஆதரவும் அதற்காக பிற கட்சிகளை எல்லாம் பகைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து திமுகவிற்கு ஒரு கேடயம் போல நின்று வாதாடி கொண்டிருந்தார்கள், பேசி கொண்டிருந்தார்கள் இந்த 4 கட்சிகளும். ஆனால் தேர்தல் நெருங்கி இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இவருடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்குது. அந்த நிகழ்ச்சி மேடையில் பார்த்தா அது நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா திமுக மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் பிரேமலதா அமர்ந்திருக்கிறார், இன்னொரு புறம் கமல்ஹாசன் அமர்ந்திருக்கிறார்கள். இடதுசாரிகளோ விசிகாவோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் யாருமே அங்கே இல்லை. சேலம் என்பது வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய கோட்டையாக, திமுகவினுடைய கோட்டையாக இருந்த இடம் அது. காங்கிரஸ் தலைவராக இருந்த தங்கபாலு அவருடைய அந்த மாநகரம் அது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழா போல இருந்திருக்க வேண்டாமா அந்த மேடையில்?
கூட்டமும் அதே போல் வந்து குறைவான கூட்டமாகத்தான் சேலத்தில் இருந்தது. ஆக அங்கேயே நீங்கள் திமுகவினுடைய இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விரிசல் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதன் பிறகு அதற்கு ஒரு படி மேலே போய் இறுதியாக ராகுல் காந்தி என்று வந்து ஆற்றிய உரை என்பது, அவர் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரராக நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்குகள் கேட்கிற அந்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகத்தான் என்று வந்து அவருடைய உரை இருந்ததே தவிர, திமுக கூட்டணியினுடைய ஒரு தலைவர்களில் ஒருவராக ஒட்டுமொத்த திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்குமான வாக்குகளை கேட்கக்கூடிய அந்த ஒற்றுமை அவருடைய உரையில் இல்லை. ஒரு முழுக்க முழுக்க கடைசியாக இறுதியாக பேசி முடிக்கும்போது என்ன சொன்னார், காங்கிரஸ் கட்சியினருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறார். திமுகவை பற்றி மிக உயர்வாகவோ அவருடைய ஒவ்வொரு திட்டங்கள் இங்கே வந்து என்னவெல்லாம் செஞ்சது என்று விரிவான எந்த தகவலுமே இல்லை. அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா பிளாக் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளை பற்றியும் அவர் உயர்த்தியோ அல்லது வந்து பாராட்டியோ பேசவில்லை. தமிழ்நாடு குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகனுடைய தலைமையை பற்றியோ திமுகனுடைய அரசாட்சியை பற்றியோ ஒரு பெரிய அளவெல்லாம் புகழ்ந்து பேசலை. ஏதோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு போனதை பார்க்குறோம். இதே போல் நீங்கள் குறிப்பாக வந்து இன்னொரு மேடையில் வந்து விசிக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு தலைவரை பெயராக சொல்கிறார், வேட்பாளர் பெயரையாக சொல்கிறாரு. அப்போ தேமுதிகவினுடைய தலைவரும் வேட்பாளருமான பிரேமலதா எழுந்து நிற்காமல் அமர்ந்து கொண்டே விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை அவமானப்படுத்தியது போல நடந்து கொள்கிறார். இப்படி திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு கடுமையான வெறுப்பும் அவர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஒற்றுமையற்ற தன்மையும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ குறிப்பாக ராகுல் காந்தி உரையில் வந்து இதுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இந்திய அளவிலான எந்த ஒரு தலைவரும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசாத ஒரு பேச்சு என்னன்னா ராகுல் காந்தி சொன்னது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எப்படி வந்து இந்தியாவில் அவர் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இருக்கிறாரோ, அதுபோல நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதலமைச்சர் தேவைப்படுகிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடாது, அவர்களை வந்து அப்படிப்பட்டவர்கள் ஆளக்கூடாது. தமிழ் மொழி தமிழர்கள் பற்றியெல்லாம் பெருமையாக பேசிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் திராவிட முகமூடிகளுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த கடுமையான எதிர்ப்பும் பூசல் பற்றியெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று முதன்முதலாக காங்கிரஸ் கட்சி சார்பில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இங்கே வெளிப்படுத்தியிருக்கார். அதே போல டொனால்ட் ட்ரம்புக்கு எப்படி வந்து நரேந்திர மோடியோ அதுபோல நரேந்திர மோடிக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் அப்படி செயல்படக்கூடாது என்று அவர் சொல்லியதும் வந்து மிக முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், மோடியினுடைய சொற்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம இன்னொரு பார்வையிலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் நெருங்கிய ரகசிய உறவு இருக்கிறது என்று 2 முறை பேசுகிறாங்க. முதல்ல ஒரு பேசும்போது அவங்க ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தாமல் பேசினாங்க. இரண்டாவது ஸ்டாலின் பெயரை சொல்லியே மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினாங்க, அதாவது பாஜகவோட ரகசிய உறவில் இருக்காங்கன்னு. ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்களை சந்திக்காமல் தவிர்த்து விட்டு தன்னந்தனியாக ஒரு கூட்டணிக்கு நம்ம வந்து பரப்புரை பண்ணிட்டு வரோம்ப்பா, இந்த கடமைக்காக பரப்புரை செஞ்சுட்டு போகிறத பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திருவிழாவாக ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் அத்தனை மம்தா பானர்ஜி உள்ளிட்டு எல்லாருமே வரணும். சரி, மம்தா பானர்ஜிக்கு அங்கே தேர்தல் நடந்துட்டு இருக்கனால வர முடியல, பினராயி விஜயன் கூட வர முடியல. அப்படிங்கும்போது மீதம் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க இல்லைன்னா, அவர்களெல்லாம் ஒரு இந்தியா கூட்டணி போல இந்த இடத்தில் இன்று அமர வைத்து காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி பலத்தை மேடைகளில் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் வைத்து காண்பித்திருக்க வேண்டிய திமுக அவ்வாறு செய்யாமல் களத்தில் இப்பொழுது வந்து திமுக தனக்கான பரப்புரையாக மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி இவர்களை தான் நம்ம அதிகம், இந்த 3 பேர் தான் அதிக அளவில் வந்து பரப்புரை செய்து கொண்டிருப்பதையும் அவர்களுடைய செய்திகள் தான் இங்கே வந்து பத்திரிகை ஊடகங்களில் வந்துட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆர் ஆசா, டிஆர் பாலு, திருச்சி சிவா போன்ற எத்தனையோ தலைவர்கள்லாம் நீங்கள் வந்து இன்னும் இருக்காங்க. அவர்களெல்லாம் நம் பார்க்க இயலவில்லை, அவர்களெல்லாம் மேடைகளில் பேசுவதை நாம் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரை மட்டும்தான் வந்து நம்ம பிரபலமாக விளம்பரமாக பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர் பாட்டில் தனியாக வந்து பரப்புரை பண்ணிட்டு போகிறாரு, விடுதலை சிறுத்தைகள் அவங்க பாட்டில் தனியாக பரப்புரை பண்ணிட்டு போகிறாங்க, கம்யூனிஸ்ட் தனியாக அவங்க பரப்புரை பண்ணிட்டு போகிறாங்க. ஆக இந்த கூட்டணி என்பது கடந்த காலத்தை போல நாங்கள் ஒற்றுமையாக ஒரே பலத்தோடு நிற்கிறோம் என்று காண்பிப்பதாக இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இல்லை.
இப்போ மம்தா பானர்ஜி சொன்ன திமுக பாஜக ரகசிய கூட்டு என்கிற அந்த பார்வையில் பார்க்கும் பொழுது அது குறித்து இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி எங்குமே கண்டிக்க கிடையாது. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. அதே போல திமுக தரப்பிலும் அதற்கு எதுக்கும் அவர்கள் அப்படியே மௌனமாக அதை கடந்து போறதை பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தியும் ஸ்டாலினை சந்திப்பதை தவிர்க்கிறார். ஆக ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய சேர்ந்தவர்களுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் விசிக கட்சியினருக்கும் திமுகவினுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அவர்களது குடும்பமாகட்டும் அல்லது அந்த நிர்வாகமாகட்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு மிக நெருக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்கள். டபுள் ஸ்டாண்டில் அவங்க இருக்காங்க என்கிற காரணத்தினால் இவர்கள் உள்ளுக்குள்ளேயே தங்களுடைய ஒரு தொலைவை அதிகரித்து கொண்டு விட்டார்கள். அந்த உறவிலிருந்து விரிந்து நிற்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னொன்று, இந்த தேர்தலில் நாம் காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ வென்றாலோ தோற்றாலோ இந்த தேர்தலில் நாம் இந்த கூட்டணியில் அப்படியே ஒட்டி கொண்டிருப்போம். மாறாக 2029 தேர்தலுக்கு இப்பொழுதே திட்டமிடுவோம் என்கிற அடிப்படையில் தற்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக நாம் ஏற்கனவே கூறிய தாவேகா என்கிற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த தேர்தலில் பத்திரிகை ஊடகங்கள் சொல்வது போல, நிறைய கருத்து கணிப்புகள் சொல்வதை போல விஜய் அதிக வாக்குகள் பெற்று சில இடங்களிலும் அவர் வெற்றி பெற்று விட்டால் அவர்களுடைய அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும் நிச்சயமாக அவர்களோடு கூட்டணி அமைத்து 2029 தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள் என்பதற்கான அத்தனை பூர்வாங்கமான முதல் கட்டமான ஒரு முடிவை எடுத்து அதை நோக்கித்தான் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகள் 2 கட்சிகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நகர்வுகளுக்கான வெளிப்பாடு எங்கிருந்து தொடங்கியது என்றால், திமுகவிடம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று கேட்ட காலத்திலிருந்து இந்த திட்டத்தை இவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அதே வேளையில் இவர்களை அரவணைத்து வைத்துக் கொள்ள திமுகவும் தவறிவிட்டது. இவர்கள் இப்படி ஒருவேளை கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு முன்பாக விலகிச் சென்று விட்டால் என்ன செய்வது என்கிற அது ஒரு மாற்று ஏற்பாடாகத்தான் தேமுதிகவை உள்ளே அழைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதனால் தற்பொழுது இந்த தேர்தலை எப்படியாவது நாம் கடந்து விடுவோம். விஜயினுடைய உண்மையான பலம் என்பதும் இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். எனவே அதற்கு பிறகு 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய் கட்சியோடு தமிழ்நாட்டில் நாம் கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று இந்த இடதுசாரிகள், குறிப்பாக இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட 2 இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அதே போல காங்கிரஸ் முடிவு செய்திருப்பது என்பதுதான் இந்த புதிய அரசியல் பாதையாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த ராகுல் காந்தி பேசினார். இன்னொன்று நம்ம கவனிக்கணும், அதிமுகவை பாஜக விழுங்கிவிட்டதாக கூறுகிறார். அதே போல அடுத்ததாக திமுகவை இன்னும் விழுங்காமல் இருக்கிறது என்று சொல்வதோ, இல்லை திமுகவை அப்படி விழுங்க முடியாது என்று சொல்வதாகவோ அவர் சொல்லாமல் மாற்றாக என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்று, தமிழ் மண்ணின் மக்கள் ஆள வேண்டும், டெல்லியிலிருந்து ஒரு ஆளக்கூடாது என்கிற ஒரு கருத்தையும் சொன்னபோது, ஏற்கனவே டெல்லியிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக உறவில் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் மம்தா பானர்ஜி வாயிலாகவே வெளிப்பட்டு வந்த நிலையில் அதற்கு மறுப்பு ஏதும், அதற்கு எதிர்கருத்தாக ராகுல் காந்தி எதுவும் கூறாமல் இப்படி சொல்லும் பொழுது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை ராகுல் காந்தி அமைத்து விட்டார். அதில் திமுக இறுதியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, முதன்மை கட்டமாக முதல் இடத்தில் காங்கிரஸ், தாவேகா, கம்யூனிஸ்டுகள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் நிற்கும் என்பதுதான் இதுவரையிலும் இவர்கள் பேசிய பேச்சுக்கள், செயல்பாடுகள் ஆகியவற்றையெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் போது தெரிகிறது. இதையெல்லாம் விட இந்த தாவேகாவும் காங்கிரசும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற இதற்கு பின்னணியில் நாம் ஏற்கனவே நம் தமிழ் ஊடகம் .net இணையதளத்தில் எழுதியிருந்தோம். இதற்கு பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கிறது என்கிற புதிய தகவலையும் இந்த நேரத்தில் பதிய வைத்துக் கொண்டு அடுத்த காணொலியில் அது குறித்து விளக்குகிறோம். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.